மறுபடியும் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய டி ராஜேந்திரங்க. ஆமாங்க, டி ராஜேந்திரன் வந்துட்டு தற்போது கேவி ஆனந்த் இயக்கத்துல கவன் படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்படத்துல இவர் வில்லனா நடிக்கிறாராங்க. இதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இவர் பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி 80s எல்லாம் வந்துட்டு டி ராஜேந்திரன் வந்துட்டு படம் நடிச்சிருக்காரு. அதை வந்துட்டு ஒண்ணு லவ் ஃபெயிலியரா நடிப்பாரு, அப்பெல்லாம் லவ் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா நடிப்பாரு. அதுவும் இல்லையா ஒரு தங்கச்சிக்கான அடிப்பாரு. ஆனா இவர் எடுக்கிற படம் எதுவா இருந்தாலும் சரி, இல்ல இவர் நடிக்கிற படம் எதுவா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஹிட் ஆயிடுங்க 80sல. இப்ப கூட சமீபத்துல நிறைய படங்கள் நடிச்சு வந்துட்டு தான் இருக்காரு. அந்த படங்கள்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு பேர் சொல்ற மாதிரி எந்த படமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இவர் கடைசியா நடிப்பில் வெளிவந்த வீராசாமின்ற படம் எல்லா மனசுலயும் வந்துட்டு ரொம்ப ஆணித்தனமா போய் உட்காந்துச்சுங்க. ஆமாங்க, வீராசாமி சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு பல புறையெல்லாம் கலப்பியே வந்துட்டு அந்த படத்தோட பேரை நம்ம மனசுல பதிய வச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில இவர் 2017ஆம் ஆண்டு 2 படங்களை இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வெடிகுண்டு தூக்கி போட்டிருக்காங்க. உடனே எல்லாமே வந்துட்டு என்ன படம் அது, என்ன படம், எந்த ஹீரோ நடிக்கிறாங்க, எந்த ஹீரோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கதாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது எல்லாமே வந்துட்டு புது ஆக்டர் தானா. ஆமாங்க, இந்த வந்துட்டு ஒரு கல்லூரி நடக்கிற காதல் கதையாங்க. எப்படியும் இவை ஒரு சில பேருக்கு பயங்கரமா இன்பம் கொடுத்தாலும் பல பேருக்கு, அதாவது தமிழ்நாட்டுல இருக்க பல பேருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீராசாமி படத்தை பார்த்துட்டே வந்துட்டு பல பேர் இன்னும் மயக்கத்துலதான் வந்துட்டு இருக்காங்க. அது முடியறதுக்குள்ள இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துல எல்லாருமே ரொம்ப பயந்து போய் பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.